அதிமுக அமைக்கும் கூட்டணி தொடர்பாக வெளிவரும் தகவல்கள் திமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை பதட்டமடைய செய்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. ஸ்டாலினும் டிடிவி தினகரனும் அதிமுக கூட்டணியை கடுமையாக விமர்சிப்பதன் பின்னணி என்ன? இதோ விரிவாக பார்க்கலாம். அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி பேசி வருவதாக இதுவரை வெளியே கூறியவர்கள் 3 தரப்பினர். அதில் இருவர் அதிமுகவை பரம எதிரியாக கருதும் திமுகவும் அமமுகவும், மற்றொருவர் அதிமுகவுடன் இணக்கமாக இருக்கும் பாஜக. இப்படியாக கூட்டணி தொடர்பாக எதிரிகளும் நண்பர்களும் ஒரே புள்ளியிலிருந்து அதிமுகவை நோக்கி கை நீட்டும் போதும் பாஜக என்கிற வார்த்தையை கூட உச்சரிக்காமல் தேசிய கட்சி என்றே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அதிமுக. பாஜக கூட்டணி பேச்சு குறித்து அதிமுக வெளியே சொல்லாமல் மறைப்பதற்கு என்ன காரணம் என்பது முக்கிய கேள்வியாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஜெயலலிதாவின் கொள்கைகளுக்கு எதிராக பாஜகவுடன் கூட்டணிக்கு பேசி வருகிறது அதிமுக என குற்றம் சாட்டுகிறார் தினகரன். இது ஜெயலலிதாவின் கொள்கையை விட்டு அதிமுக விலகுகிறதே என்கிற டிடிவியின் ஆதங்கமா, அல்லது தனக்கு கூட்டணி கிடைக்காத நிலையில் மெகா கூட்டணியை அதிமுக கட்டுகிறதே என்கிற பதட்டமா என்பது தெரியவில்லை. இந்த இடத்தில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜகவிற்கு தினகரன் ஆதரவு தெரிவித்ததும் தற்போது தேவையில்லாமல் நினைவுக்கு வருகிறது. மற்றொரு புறம் மாநில உரிமைகளை அடகு வைத்துவிட்டு பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறது அதிமுக என தொடங்கி, மோடியின் கைகளை பற்றிக் கொண்டு எடப்பாடி கூட்டணி வைக்க வேண்டும் என கதறிக்கொண்டிருக்கிறார் என்பது வரை கடுமையாக விமர்சனங்களை முன்வைக்கிறார் ஸ்டாலின். இப்போ மோடியினுடைய கையை போய் பிடிச்சுக்கிட்டு இந்த காலா நினைச்சுக்குங்க. கூட்டணி இல்லாத தினகரனின் குற்றச்சாட்டை கூட ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் மெகா கூட்டணி கட்டியிருக்கும் ஸ்டாலின் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகும் முன்பே கடுமையாக விமர்சிப்பது எதனால் என்பதை அறிய வேண்டியிருக்கிறது. அத்துடன் 11 எம்எல்ஏக்கள் வழக்குகளுக்காக பாஜக கூறும் அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்கிறார் எடப்பாடி என்கிற தாக்குதலையும் தொடுத்திருக்கிறார்.